ஒரு சின்ன கிராமத்துல கந்தன்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவருக்கு சொந்தமா ஒரு சின்ன நிலமும் இருந்துச்சு. ஆனா பருவமழை பொய்த்து போனதுனால அவன் நிலத்துல எதுவுமே விளையல. கந்தன் எப்போதுமே கவலையோடையும் பசியோடனும் தான் இருந்தான். ஒரு நாள் சாயங்காலம் கந்தனும் பக்கத்துல உள்ள சந்தையில விறகு வித்துட்டு வீடு திரும்பிட்டு இருந்தான். திடீர்னு வானமும் இருண்டு பெருமழையும் பெய்ய தொடங்குச்சு. ஒதுங்க இடம் தேடி ஓடினப்போ ஒரு பழைய ஆலமரத்தடியில ஒரு வினோதமான குடை இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு சாதாரண மூங்கில் குடை மாதிரி இருந்தாலும் அதோட கைப்பிடியில ஒரு சின்ன பச்சை கல்லும் பதிக்கப்பட்டிருந்துச்சு. மழையில நனையாம இருக்க கந்த அதை எடுத்து விரிக்கவும் செஞ்சான். குடையும் அவனை மழையிலிருந்து முழுசா பாதுகாத்துச்சு. அவன் அதை வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான். மறுநாள் காலையில வானம் வெயிலா இருந்துச்சு. கந்தனும் சும்மா கொடையை திறந்து மூடனான். என்ன ஆச்சரியம்! கொடையை திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து பல வளர்க்குற மஞ்சள் நிற கேரட்டுகளும் தரையில விழுந்துச்சு. அவனும் குழப்பத்தோட திரும்பவும் கொடையை மூடிட்டு மறுபடியும் திறந்தான். இந்த முறை நீலமும் சிவப்பும் கலந்து விசித்திரமான ஒரு கத்திரிக்காயும் கீழே விழுந்துச்சு. திரும்ப திரும்ப கொடையை திறந்து மூடும்போது அவனுக்கு பளபளப்பான காய்கறிகளும் கொட்டுச்சு. கந்தனும் ஆச்சரியத்தோட ஒரு கேரட்டையும் எடுத்து சாப்பிட்டான். அதோட சுவையும் ரொம்ப இனிமையாகவும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் இருந்துச்சு. ஒரு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்ட உடனே பல நாள் அவன் உடம்புல இருந்த உடல் வலியும் நீங்கினது மாதிரியும் உணர்ந்தான். இந்த காய்கறிகள்ல ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதாவும் புரிஞ்சுக்கிட்டான். கந்தனோட வாழ்க்கையும் மாறுச்சு. அவன் குடையிலிருந்து கிடைக்கிற சத்து நிறைஞ்ச சுவையான காய்கறிகளை சந்தையிலையும் விற்க ஆரம்பிச்சான். அவனோட காய்கறிகளை வாங்குறதுக்கு மக்கள் கூட்டமா வர தொடங்குச்சு. கந்தனும் சீக்கிரமா வசதியானவனாவும் மாறினான். ஆனா அவன் தன்னுடைய வறுமையையும் மறக்கல. அதனால சந்தையில எல்லாருக்கும் உதவிகளையும் செய்தான். இந்த செய்தி அதே கிராமத்துல இருந்து பேராசை பிடிச்ச ஒரு பணக்காரனான பரமசிவத்தோட காதுக்கும் எட்டுச்சு. ஒரு சாதாரண விவசாயி எப்படி இவ்வளவு வினோதமான காய்கறிகளை விளைவிக்க முடியும் அப்படின்னு பரமசிவத்துக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஆள் வச்சு விசாரிச்சப்போ கந்தன்ட்ட இருக்கிற மந்திர குடையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆகா, அந்த குடை என்னோட கைக்கு கிடைச்சா நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனாயிருவனே அப்படின்னு பரமசிவமும் சூழ்ச்சி செஞ்சான். ஒரு நாள் ராத்திரி பரமசிவமும் கந்தனோட குடிசைக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சி அந்த மந்திர குடையும் திருடனான். திருடிய மகிழ்ச்சியில அவன் உடனடியா அதை சோதிக்கவும் விரும்பினான். தன்னுடைய பெரிய மாளிகையில நின்றுட்டு அவன் கொடையையும் திறந்து மூடனான். தங்கம், வைரம், பட்டு சல்வைன்னு சத்தமா கட்டளையிட்டபடி கொடையையும் திறந்தான். குடையிலிருந்து காய்கறிகள் கொட்டுச்சு. ஆனா அவை எல்லாமே விசித்திரமான துர்நாச்சம் வீசுற காய்கறிகளா இருந்துச்சு. பரமசிவமும் கோவத்தோட திரும்பியும் கொடையை திறந்து எனக்கு பணம் வேணும், இந்த குப்பையெல்லாம் வேண்டான்னு கத்துனான். இந்த முறை பெரிய பெரிய பூசணிக்காய்களும் சரமறிய கொட்டுச்சு. சில பூசணிக்காய்கள் பரமசிவத்தோட தலையிலையும் விழுந்து அவனையும் பயமுறுத்துச்சு. மச்ச எல்லாமே அவனோட மாளிகையோட தரையிலையும் விழுந்து உடஞ்சி செதறவும் செஞ்சிச்சு. பரமசிவமும் குழப்பமடைஞ்சான். கொடையே அவனுக்கு செல்வத்தை கொடுக்கலன்னு அதை இன்னும் வேகமா திறந்து மூடனான். கொடையிலிருந்து துர்நாச்சம் வீசக்கூடிய அழுகிய வெங்காயங்களும் கசப்பான பாகற்காய்களும் அவனோட மாளிகையை நிரப்புச்சு. சத்தம் கேட்டு ஓடி வந்த அவனோட வேலைக்காரர்களும் மாளிகைக்குள்ள குவிஞ்ச அழுகிய காய்கறிகளோட நாச்சத்தால மூக்கையும் பொத்திக்கிட்டு ஓடினாங்க. கொடையும் அவனுடைய பேராசைக்கு தண்டனை அளிச்சது போல இருந்துச்சு. அழுகிய காய்கறி குவியலுக்குள்ள சிக்கி தவிச்ச பரமசிவமும் மந்திர கூட ஏன் வேலை செய்யலன்னு யோசிச்சான். மறுநாள் காலையில கந்தனும் தன்னோட கூட திருடு போனதை பார்த்து அதிர்ச்சியும் அடைஞ்சான். அவன் வெளியேயும் ஓடி வந்தான். வெளியில நிறைய பேர் பரமசிவத்தை பத்தி பேசுனதை கேட்டு பரமசிவத்தோட மாளிகைக்கும் ஓடணும். பரமசிவத்தோட மாளிகைக்கு வெளியில இன்னும் அழுகிய காய்கறிகளோட நாத்தமும் வீசிச்சு. கந்தனும் மாளிகைக்குள்ள நுழைஞ்சப்போ அழுகிய குவியலுக்கு நடுவுல பரமசிவமும் உட்கார்ந்துருந்தான். தன்னோட கொடையையும் பிடிச்சிட்டு இருந்தான். கந்தனும் கொடையை அவன்கிட்ட இருந்து வாங்கவும் செஞ்சுட்டான். பரமசிவன்னா, இந்த கொடைக்கு ஒரு ரகசியம் இருக்கு. அது நல்ல மனசோட பிறருக்கு உதவ வேண்டுன்ற எண்ணத்தோட திறந்தா மட்டும்தான் நல்ல காய்கறிகளை கொடுக்கும். பேராசையோட திறந்தா அது அழுகிய குப்பையை மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னான். பரமசிவமும் வெக்கத்துல தலையும் குனிஞ்சான். அவன் திருடியதற்கு மன்னிப்பும் கேட்டான். கந்தனும் பரமசிவத்தை மன்னிச்சுட்டு கொடையோட ஒரு வண்ணமயமான காய்கறி அவனுக்கு கொடுத்துட்டு, இனிமே நீங்களும் உழைச்சி நல்ல மனசோட வாழுங்க, அதுவே நிலையான செல்வம்னு சொல்லிட்டு தன்னோட கொடையோட வீட்டுக்கும் திரும்பினான். மந்திர கொடையும் தொடர்ந்து கந்தனுக்கு நல்ல காய்கறிகளை கொடுத்து வந்துச்சு. கந்தனும் அந்த செல்வத்தை அனைவருக்கும் உதவியாக பயன்படுத்தினான்.